உடையார் பாகம் 3 அத்தியாயம் 20. அந்த பாண்டிய தேசத்து வீரனை குணசீலனை அழைத்து வா, அவனுக்கு ஒரு குதிரையை கொடு. அவனோடு நானும் இளவரசர் ராஜேந்திரனும் வந்தியத்தேவரும் பாறைகள் செதுக்கப்படுகின்ற நார்த்தாமலை நோக்கி போகிறோம். தளிச்சேரி பெண்டுகள் ஏற்கனவே அங்கு போய்விட்டதாகவும் ஆட்டமும் பாட்டமும் இரவு நேரம் அமர்க்களப்படுகிறதாகவும் நல்ல பாறைகளை பிளந்து வண்டியில் ஏற்றப்பட்டு அவை தஞ்சை நோக்கி அனுப்பி வைப்பதாகவும் செய்திகள் வந்தன. கொண்டு போகும் தடத்தை பார்க்கவும், வண்டிகளின் வலிவை பார்க்கவும், இழுக்கின்றவர்களுடைய வலிவை பார்க்கவும், கிராம மக்களுக்கும் அடிமை வீரர்களுக்கும் இடையே ஒற்றுமை இருக்கிறதா என்று பார்க்கவும் நான் அங்கு பயணப்பட விரும்புகிறேன். பழுவேட்டரையரிடம் சக்கரவர்த்தி கட்டளையிட அந்த வேலைகள் துரிதமாக நடந்தன. இப்பொழுது அடிமை வீரர்கள் மிக அருகே சக்கரவர்த்தியை பார்த்தார்கள், சிரித்து பேசினார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்களை விவாதித்தார்கள். ஒரு இரவு நேரம் நார்த்தாமலைக்கு பயணப்படலாம் என்று அந்தி சாயும் நேரத்தில் உணவு முடித்து குதிரையில் ஏறிய போது பஞ்சவன் மாதேவி ஓடி வந்தாள். என்ன, மறுபடியும் செய்திகள் இருக்கின்றனவா? சக்கரவர்த்தி சிரித்தபடி பஞ்சவன் மாதேவியை பார்த்து கேட்க, பஞ்சவன் மாதேவி சக்கரவர்த்தியின் காதருகே விஷயம் சொன்னாள். சக்கரவர்த்தியின் கண்கள் நிலைக்குத்தி நின்றன. மூச்சு விட மறந்தவர் போல அமைதியாக இருந்தார். பிறகு மெல்ல கண்களை மூடி திறந்து பஞ்சவன் மாதேவியை உற்று பார்த்து, இந்த செய்தியை ராஜேந்திரனிடம் தெரிவித்துவிடு என்றார். பஞ்சவன் மாதேவி மெல்ல நகர்ந்து முணுமுணுப்பான குரலில் சந்திரமல்லியின் வருகையை பற்றி ராஜேந்திரருக்கு தெரிவித்தாள். ராஜேந்திரர் முகத்திலும் அதே விதமான திகைப்பு இருந்தது. வந்தியத்தேவருக்கும் அது சொல்லப்பட்டது. அனைவரும் கோயில் அஸ்திவாரம் தோண்டப்படுகின்ற மேடான புல் வெளியில் தலை குனிந்து நின்றனர். சக்கரவர்த்தியின் அசைவுக்காக மற்ற மூவரும் காத்திருந்தார்கள். சக்கரவர்த்தி மெல்ல வானம் பார்த்தார், இடதும் வலதும் பார்த்தார். சரி, அவளை பிரம்மராயர் பார்த்து கொள்ளட்டும். சந்திரமல்லியை காட்டிலும் முக்கியமான பல விஷயங்கள் இருக்கின்றன. சந்திரமல்லி விருப்பப்பட்டால் தஞ்சைக்கு வரலாம். என் நார்த்தாமலை பயணம் தொடரும். சந்திரமல்லியை அவசியமானால் வந்து பார்த்து பேசிக்கொள்ளலாம். பிறகு அவர்கள் குதிரைகள் மெல்ல தெற்கு நோக்கி திருவல்லம் வழியாக நார்த்தாமலை பாதையில் விரைய துவங்கியது. எதற்கு இப்போது சந்திரமல்லி வந்தாள்? இப்பொழுது என்ன செய்ய போகிறாள் என்று வியந்தாள் பஞ்சவன் மாதேவி. பிரம்மராயருக்கு ஓலை அனுப்பினாள். அரசர் அசரவில்லை. சந்திரமல்லியை உடன் கொண்டு வரவும் பட்டமகிழ்ச்சியார் பார்க்க விரும்புகிறார். தஞ்சை அரண்மனையில் செய்தி கசிந்தது. அரசிகளிடமிருந்து அதிகாரச்சிகளுக்கும், அதிகாரச்சிகளிடமிருந்து சேடிகளுக்கும், சேடிகளிடமிருந்து அரண்மனைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கும், சேனாதிபதிகளுக்கும், மற்ற மக்களுக்கும் விஷயங்கள் வேகமாக பரவின. அரசியல் பற்றியும் அரசாங்கம் பற்றியும் எதுவும் தெரியாதவர்கள் கூட அரசருடைய வாழ்க்கையை பற்றி வேகமாக பேசினார்கள். சரி என்று தங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டார்கள். சந்திரமல்லியின் வருகை சரியா, போனது சரியா, பிறந்தது தவறா என்றெல்லாம் வாக்குவாதம் நடந்தது. திருவல்லத்திலுள்ள வயசாலிகள் சற்று உரிமை எடுத்துக்கொண்டு அரசரை பார்த்ததும் கை கூப்பினார்கள். அருகே வந்து முழங்கால் பற்றி தலையில் வைத்து கொண்டார்கள். ஐயா, சந்திரமல்லி வந்து விட்டார்களாமே என்று குதூகலமாக கேட்டார்கள். ஆனால் அதில் ஒரு நடிப்பு இருந்தது. அரசருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று தெரியாமல் அரசருக்கு பிடித்ததை பேச வேண்டும் என்பது போல ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் சக்கரவர்த்திக்கு மக்களை பற்றி தெரியும். இடதும் இல்லாமல் வலதும் இல்லாமல் வெறுமே ஒரு தகவலாக ஆமாம் வந்துவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஆளினுடைய பார்வைக்கு தாவி அங்கே உள்ளவர்களை குசலம் விசாரித்து சந்திரமல்லி பற்றி கேட்டவர்களை முற்றிலுமாக விலக்கினார். இளவரசருக்கு மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து சிவப்பாக்கிய ஆரத்தியை எடுத்தார்கள். நெற்றியில் பெண்கள் திலகமிட்டார்கள், குலவையிட்டார்கள். அப்படி குலவையிட்டதற்கு காசு கொடுக்க இளவரசர் முன் வந்தபோது பணிவோடு அதை வாங்கி கொண்டார்கள். பஞ்சவன் மாதேவிக்கும் பட்டமகிழ்ச்சிக்கும் நாங்கள் ஆரத்தி கரைப்பதும் குலவையிடுவதும் வழக்கம். வேறு யாரும் இந்த பக்கம் அரசு மகளிர் வருவார்களா? வந்தால் குலவையிட்டு ஆரத்தி எடுக்க வேண்டுமா என்று கெட்டிக்காரத்தனமாக கேட்டார்கள். இளவரசர் ராஜேந்திரர் வாய்விட்டு சிரித்தார். சந்திரமல்லி ஒரு சாதாரண பிரஜை, அவர்களுக்கு குலவையிட வேண்டாம். மேலும் திருவல்லத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள். அவர்கள் இருப்பிடம் தஞ்சை மட்டுமே. குலவை இடுவதும் ஆரத்தி எடுப்பதும் ஒரு சம்பிரதாயமான வரவேற்பு. இது மட்டும் செய்தால் போதாது. வந்து இளைப்பாறுகின்ற சிற்பிகளுக்கும், பார வண்டி இழுப்பவர்களுக்கும், யானை பாகர்களுக்கும், எருது ஓட்டி வரும் இடையர்களுக்கும் நீங்கள் தங்க இடம் கொடுத்து, குடிக்க நீர் கொடுத்து,
ஒருவேளை அவர்கள் ஏதேனும் நோயுற்றிருந்தால் உங்கள் கிராமத்து வைத்தியரை கூட்டி வந்து வைத்தியம் செய்து அவர்கள் நலனை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொள்ள வேண்டும். அவர்கள் வலிவோடு இருந்தால்தான் இந்த கோயில் பணி விரைவில் முடிவடையும். பெண்களுக்கு இளவரசரின் பேச்சு பெருமையாக இருந்தது. நாங்கள் பார்த்து கொள்கிறோம், கவலையே பட வேண்டாம் என்று குதூகலமாக பதில் சொன்னார்கள். சந்திரமல்லியை ஒரு ஓரமாக வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி திருவல்லத்திலிருந்து தஞ்சை வரை, பிறகு குடந்தை வரை பரவியது. பழையாறையிலிருந்து ஒரு மூடு பல்லக்கில் சந்திரமல்லி தஞ்சை வந்து சேர்ந்தபோது தள்ளி நின்று பார்த்தார்களே தவிர மக்கள் யாரும் அருகே போய் பெரிதாக குசலம் கேட்கவில்லை. கோவில் கட்டுகின்ற புல் மேட்டிலிருந்து வடமேற்காக கிணறும் பூச்செடிகளும் பழமரங்களும் நிறைந்த ஒரு நந்தவனத்தில் அவளுக்கு ஓலை குடிசை போட்டு கொடுக்கப்பட்டது. 2 சேடிகள் உட்பட 3 ஆண்கள் அவளுக்கு துணையாக விலகி இருந்தார்கள். சக்கரவர்த்தி வழியிலுள்ள சிறிய கிராமங்களில் தங்கி பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்து மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்ய வேண்டுமா என்று யோசித்து சில இடங்களில் மாற்றுப்பாதையும் ஏற்பாடு செய்து நான் திரும்ப வரும்போது பாதை போட்டிருக்க வேண்டும். தானியங்களும் அந்த கிராமத்தில் கொண்டு வந்து கொடுக்க சொல்லி உத்தரவிட்டுவிட்டு நார்த்தாமலை போகின்ற பாதைகளில் உள்ள பாறைகளில் சோதனை செய்து பாறைகள் தேர்ந்தெடுப்பது பற்றி தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டபோது அவருக்கு அருகே இருந்த குணசீலனும் அந்த விஷயங்களை கிரகித்து கொண்டான். 3 நீண்ட பாறைகள் ஏற்றி வரும் அகலமான 16 சக்கரங்கள் கொண்ட பார வண்டியை யானை இழுத்து வருவதைப் போல பார்த்ததும் சக்கரவர்த்தி குழந்தையைப் போல குதூகலித்தார். யானையின் முழங்கால் மீது ஏறி அதன் கன்னத்தை தடவி கொடுத்தார். இந்த பாறை சரிதானா என்று கேட்டார். குணசீலனும் அவருக்கு பின்னே தாவி ஏறி பாறையை பார்த்தான். குணசீலனின் சந்தோஷம் ராஜேந்திரருக்கு வியப்பாக இருந்தது. குதிரையை வண்டிக்கு அருகே எடுத்து போய் அனைவரும் வண்டியின் மீது ஏறி வண்டியிலிருந்து பாறை மீது ஏறி நின்றனர். யானையின் முதுகில் காயங்கள் இருப்பதை பார்த்தார். பாகனை விசாரித்தார். அடிமை வீரர்கள் ஆவலோடு வர மெய்க்காவல் படையினர் அவர்களை மெல்ல தடுத்தார்கள். முதல் பாரவண்டியோடு வரும் அடிக்கட்டை சிற்பி ஒருவனை அறிமுகப்படுத்தினார்கள். மன்னர் அவனை மேலே வரச் சொல்லி கட்டி தழுவி கொண்டார். உள்ளங்கைகளை விரித்து பார்த்தார். தழும்பேறிய உள்ளங்கைகளை விரித்தார். தழும்பேறிய அந்த கைகளை தடவி கொடுத்தார். இடையில் உள்ள சில கிராமங்களை எப்படி தாண்ட போகிறோம் தெரியவில்லை என்று சிற்பி சொல்ல அதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிட்டன என்று சக்கரவர்த்தியின் மெய்க்காவல் படையால் சொல்லப்பட்டது. அடுத்த ஒரு கல் தூரத்தில் இன்னும் 2 பாரவண்டிகள் வருகின்றன என்று சிற்பி சொன்னவுடன் சக்கரவர்த்தி கீழிறங்கி குதிரையில் ஏறினார். அந்த படைகள் மொத்தமும் பெரிய கூக்குரலோடு அந்த பாதையில் ஏறின. போர்க்களம் நோக்கி போகின்ற குதிரைகள் போல விரைந்தன. மக்கள் மிரண்டு ஒதுங்கினர். அடுத்த பாரவண்டிக்கு அடுத்த பாரவண்டியில் ஒரு அச்சு விரிசல் விட துவங்கி இருந்தது. அச்சு மாற்ற வேண்டும் என்றால் பாறைகளை இறக்கியாக வேண்டும். பாறைகளை எப்படி இறக்கி ஏற்றுவது என்ற யோசனையாக இருந்தது. ஆனால் குணசீலன் யோசனை செய்தான். கீழே படுத்து கொண்டு அச்சை பரிசோதனை செய்தான். ஒரு மரப்பலகை கொண்டு விரிசல் இருக்கும் இடத்தில் அடித்து பிணைத்து விடலாம். அதற்கு முன்பு அந்த விரிசலில் கற்களை இருக்க உபயோகப்படுத்தும் மருந்து பிசினை தடவி இறுக்கிவிடலாம். இவைகளை பாறைகளை இறக்காமலேயே செய்துவிட முடியும். இந்த கிராமத்தில் மரப்பலகை இருக்கிறதா என்று கேட்க, போய் எந்த மரப்பலகையும் தனியாக கிடைக்காமல் யாரோ ஊஞ்சல் பலகையை கழற்றி கொடுத்தார்கள் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். ஊஞ்சல் பலகையை 2ஆக அறுத்து மருந்து பூசி குணசீலன் அதை ஆணி அடித்து இறக்கினான். உடம்பெல்லாம் புழுதியாக எழுந்து நின்றான். இனி 10 முறை முன்னும் பின்னும் இந்த வண்டி ஓடினாலும் இந்த பலகை விட்டுவிடாது என்று உறுதி சொன்னான். வந்தியத்தேவர் அவனுக்கு அருகே போய் தட்டி கொடுத்தார். நார்த்தாமலையில் பல பாறைகள் பிளக்கப்பட்டு மலைச்சரிவிலும் மண்ணிலும் உருட்டப்பட்டிருந்தன. சதாசிவாச்சாரி சக்கரவர்த்தியின் காலில் விழுந்து வணங்கினார். அந்தணர்கள் பூரண கும்ப மரியாதை கொடுத்தார்கள். கிராமத்து பெண்கள் நடை பாவாடை விரித்தார்கள். சிறு முரசுகளும் பறைகளும் முழங்க எக்காலம் ஊதப்பட ஜனங்கள் ஆடிக்கொண்டே அரசரை அழைத்து கொண்டு போனார்கள். ஒரு இரும்பு கூண்டுக்குள் நந்தா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அரசர் அங்கு போய் மௌனமாக நின்றார். எல்லா வீரர்களும் நிற்க அடிமை வீரர்கள் கை கட்டி பாறைக்கு எதிர்ப்புறம் நின்றார்கள். அரசரிடம் ஒரு கூடை செவ்வரளிப்பூ கொடுக்கப்பட்டது. செவ்வரளியை அந்த பாறையின் மீது சொரிந்து அரசர் கை கூப்பினார். சிறிது நேரம் பாறையையே பார்த்து கொண்டு நின்றார். பிறகு சற்றென்று விலகி மெய்க்காவலர்களையும் விலக்கினார். பாறையை சுற்றி மலை மேல் ஏறி நின்று சற்று உயரே போனார். தள்ளி நின்றிருந்த அடிமை வீரர்களுக்கு அருகே போனார். அந்த வீரர்கள் பரவசமானார்கள்.
சதாசிவம் என்று குரல் கொடுக்க சதாசிவாச்சாரி பின்னாலேயே ஓடினார். பாறைகளுக்காக மிகவும் பிரயத்தனப்பட வேண்டியிருக்கிறதா என்று கேட்டார். இல்லை, பல்வேறு பாறைகள் விரிசல் விட்டுத்தான் இருக்கின்றன. விரல் அங்குல ஆழம் அடித்தால் போதும். வரிசையாக 15 குழிகள் போதும். நடுக்குழியில் பெரிய ஆணியை வைத்து ஓங்கி அடித்தால் மற்ற எல்லா குழிகளுக்கும் விரிசல் வேகமாக ஓடி பாறை பிளந்து விடுகிறது. கிட்டத்தட்ட ஒரு மாவுக்கல் போல பிளக்கிறது. ஆனால் இது மாவுக்கல் அல்ல, நல்ல கருங்கல். அடிக்கட்டைக்கும் உத்திரத்திற்கும் மேலே தளம் போடவும் பெருந்தச்சர் வரைந்தது போல பலகை பலகையாக விமானம் எழுப்பவும் இந்த கற்களே போதுமானவை. அப்படியென்றால் கர்ப்பகிரக சிலைகள் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு திருவக்கரை கற்கள் தான் சரியாக இருக்கும். சில சமயம் இந்த பாறைகள் செதில் செதிலாக பிளந்து விடுகின்றன. சில இடங்களில் பலவீனமாகவும் இருக்கின்றன. பேசிக்கொண்டிருந்த ராஜராஜர் சட்டென்று திரும்பினார். தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்த அடிமை வீரர்கள் அருகே போனார். எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல உணவு கிடைக்கிறதா? ஏதேனும் குறைகள் உண்டா? இப்பொழுதும் யாருக்கேனும் ஊருக்கு போக வேண்டும் என்ற ஏக்கம் உண்டா? அப்படி இருப்பின் நிச்சயமாக போகலாம். அடிமை வீரர்கள் மெல்ல நாணினார்கள், பின்னடைந்தார்கள். நல்ல உணவு கிடைக்கிறது. மக்கள் எங்களை அன்போடு நடத்துகிறார்கள். எங்கள் ஊருக்கு போகும்படியான எண்ணம் இல்லை. கோவில் கட்டுவது என்றால் சிற்பங்கள் செய்வது என்று நினைத்தேன். ஆனால் பாறை எடுத்து வர இவ்வளவு தொலைவு வர வேண்டும் என்று தெரியவில்லை. 2 நாள் நடை இருக்கும் போல தெரிகிறது. பாறையோடு போக வேண்டுமென்றால் 4 நாள் நடை இருக்கும் என்று ஒரு இளைஞன் பேசினான். எல்லோரும் சிற்பங்கள் செய்யும் இடத்தில் இருந்தால் பாறைகளை செதுக்குவது யார்? ஓர் அளவு பாறைகள் எடுத்த பிறகு எல்லோருக்கும் வேலை அங்குதான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பாறைகள் செதுக்குவதுதான் முக்கிய பணியாக இருக்கும். அங்கே வேறொன்றும் சிற்ப பணிகள் நடைபெறாது. அஸ்திவார பள்ளத்திலிருந்து கற்கள் போட்டு போட்டு மேலே உறுதியாக சுவர் எழுப்பிய பிறகு விமான பணிகள் பலகை பலகையாக அடுக்கி கொண்டு போகின்ற வித்தை கோஷ்டங்கள் ஏற்படுத்தி சிற்பங்களை கொண்டு போய் அங்கு வைப்பது என்பது வெகு தொலைவில் இருக்கிறது. உடனடியாக நிறைவேறும் காரியமல்ல. சிற்பம் செதுக்குவதை பார்க்க வேண்டுமென்றால் இன்னும் 3 அல்லது 4 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். இப்பொழுது கட்டுமான பணிக்கான ஆயத்த வேலைதான் நடைபெறுகின்றன. சதாசிவாச்சாரி குறுக்கிட்டு சொல்ல சக்கரவர்த்தி புன்னகையுடன் அந்த இளைஞர்களை பார்த்து கொண்டிருந்தார். பேசிய அந்த இளைஞன் கை கூப்பி காத்திருக்கிறேன் என்று ஒரு வார்த்தையிலே சொன்னான். சக்கரவர்த்தி அவன் தோளில் கை வைத்துவிட்டு நகர மற்ற வீரர்கள் பின்தொடர்ந்தார்கள். மெய்காவல் படை அவர்களை மறித்து கொண்டது. தொடர வேண்டாம் என்றது. நார்த்தாமலையின் 4 புறமும் சக்கரவர்த்தி சுற்றி வந்தார். ஊருணிகளை பார்வையிட்டார். ஊர் தலைவரை அருகே அழைத்து என்ன வேண்டும் என்று கேட்டார். எங்களுக்கும் வேலையில் பங்கு கொடுங்கள் ஐயா. ஹா, என்ன இது? உங்களை யாரோ புறக்கணித்து விட்டது போலல்லவா பேசுகிறீர்கள்? வந்தியத்தேவர் இடைமறித்தார். வெறுமே சமைத்து போடவும் வீரர்களுக்கு ஊழியம் செய்யவும் காய்கறிகள் நறுக்கவும் மீன் பிடித்து கொண்டு வரவும் போதுமானவராக எங்களை நினைத்து விட்டீர்கள். எங்களுக்கு கோவில் பணி கொடுக்க கூடாதா? என்ன விதமான கோயில் பணியை எதிர்பார்க்கிறீர்கள்? இப்பொழுது சக்கரவர்த்தி கேட்டார். அந்த ஊர் தலைவருக்கு சொல்ல தெரியவில்லை. ஊர் மக்கள் வாய் பொத்தி கொண்டு அந்த பெரியவரையே சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். உங்களுடைய வேலை இதுதான், வீரர்களுக்கு சோறு சமைப்பது. எல்லோரும் தோளில் கல்லோடு உச்சியில் ஏற வேண்டிய அவசியம் ஏதும் இப்போது வரவில்லை. அந்த வீரர்களுக்கு நேரம் தவறாமல் சோறு சமைத்து போடுங்கள். அதற்கு உண்டான எல்லாவித வசதிகளையும் இங்கே இவர்களிடம் வாங்கிக் கொள்ளுங்கள். சதாசிவாச்சாரியை கை காட்டினார். சதாசிவம், என்ன காசு வைத்திருக்கிறீர்களா? செலவுக்கு வேண்டும் என்பது இருக்கிறதா? தானியங்கள் போதுமானவையா? எல்லாம் போதுமானவையாக இருக்கின்றன. ஆனால் வேறொரு பிரச்சனை உண்டு. என்ன? எல்லா கணக்குகளையும் இந்த மனிதர்தான் பார்த்து கொள்கிறார். இவர் கல்தச்சுக்கரணர். பகல் முழுவதும் சுற்றி சுற்றி கணக்கு எடுத்து கிட்டத்தட்ட நடுநிசி வரை உட்கார்ந்து ஓலை நறுக்குகளை எழுதி கட்டுக்கட்டாக வைத்திருக்கிறார். அவருக்கு உதவிகள் தேவைப்படுகின்றன. உதவி கணக்கர்கள் தேவை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் இவரோ தன் வேலையை வேறு எவரிடமும் நம்பி கொடுக்க முடியாதவராக இருக்கிறார். இவர் மீது நான் குற்றம் சுமத்தவில்லை. இவருடைய வேலை பளு அதிகம் என்று கருதுகிறேன். அது மட்டுமல்லாது என்ன பாறைகள் போயிருக்கின்றன என்ற கணக்கு வைத்துக்கொள்ள சிற்பிகளுக்கு அத்தனை பயிற்சி போதவில்லை. அடிக்கட்டை சரி செய்கிறவன் கணக்கில் சூரப்புலியாக இருக்க முடியாது. அவன் கற்கள் சமன் செய்ய திறமை உள்ளவனை தவிர ஓலையில் கணக்கு எழுதி வைத்து கொள்ளும் புத்திசாலித்தனம் இல்லை. ஞாபக சக்தியும் குறைவு. அதற்கு பழக்கம் இல்லாதவன். எனவே இப்போது என்னுடைய உடனடி தேவை நல்ல கணக்கர்கள்.
திடீரென்று கணக்கர்களுக்கு எங்கே போவது? வந்தியத்தேவர் வியப்போடு கேட்டார். கணக்கர்களை உற்பத்தி செய்ய முடியாதே. அடிமை வீரர்களை கொண்டு வந்தது போல எல்லா பக்கங்களிலிருந்தும் கணக்கர்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? பாறைகள் வேகமாக தஞ்சை நோக்கி போக வேண்டும் என்று அரசர் விரும்புகிற போது நீங்கள் கணக்கர்கள் கேட்டால் எப்படி இதை இன்னும் முன்னால் சொல்லியிருக்கலாமே? வந்தியத்தேவர் கேட்டார். கணக்கர்கள் வேண்டும் என்று நான் யாரிடம் தெரிவிப்பது? பெருந்தச்சரிடமா? அவர் காதிலேயே வாங்கி கொள்ள மாட்டார். அவர் கவனம் இப்பொழுது எந்த கட்டளை இடுவதிலும் இல்லை, கோவில் கட்டுவதிலேயே இருக்கிறது. நாம் பேசுவது அவர் காதிலேயே விழுவதில்லை. எனவே நான் அவரை தொந்தரவு செய்வதில்லை. சதாசிவம் பளிச்சென்று பதில் சொல்ல சக்கரவர்த்தி ஆமாம் என்று தலையசைத்தார். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது? அதற்கு பதில் சொல்லுங்கள் வந்தியத்தேவரே. நான் வழி சொல்லட்டுமா? இளவரசர் ராஜேந்திரர் குரல் கொடுத்தார். எல்லோரும் திரும்பி ராஜேந்திரரை பார்த்தார்கள். கோயில் பணிக்கு எங்களை அமர்த்துங்கள், எங்களை அமர்த்துங்கள் என்று சகல பக்கங்களில் இருந்தும் குரல் வர நாம் விதவிதமாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படி குரல் எழுப்பாதவர்கள் சோழ தேசத்தில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ராஜேந்திரர் பேசி நிறுத்த, ராஜேந்திரா, பூடகமாக பேசும் நேரம் அல்ல இது. முடிவுகள் எடுத்து அடுத்தடுத்து வேலைகளை செய்ய வேண்டும். நீ என்ன சொல்ல நினைக்கிறாய்? கோயில் பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாத அந்தணர்களை இந்த கணக்கு எழுதும் பணியில் ஈடுபடுத்தினால் என்ன? சரக்கென்று ஒரே ஒரு வாக்கியத்தில் தன் எண்ணத்தை ராஜேந்திரர் சொல்ல அங்கு உள்ளவர்கள் திகைத்து போனார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.